ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. 250 ரன்கள் அடிச்சிருந்தால் கூட பற்றி இருக்காது போல. மும்பை அணிக்கு எதிரான தோல்வி குறித்து டு பிளெசிஸ் வருத்தம். மும்பை வான்கடே மைதானத்தில் நேற்று நடைபெற்ற நடப்பு IPL கிரிக்கெட் தொடரின் 25வது லீக் போட்டியில் விளையாடிய மும்பை இந்தியன்ஸ் அணியானது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தலான வெற்றியை பெற்றது. அதன்படி நேற்று நடைபெற்று முடிந்த இந்த போட்டியில் டாஸில் வெற்றி பெற்ற மும்பை இந்தியன்ஸ் அணியானது முதலில் பந்து வீசுவதாக அறிவித்தது. அதனைத் தொடர்ந்து முதலில் விளையாடிய பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களின் முடிவில் 8 விக்கெட்டுகளை இழந்து 196 ரன்களை குவித்தது. பெங்களூரு அணி சார்பாக அதிகபட்சமாக கேப்டன் டு பிளெசிஸ் 67 ரன்களையும் தினேஷ் கார்த்திக் 53 ரன்களையும் குவித்து அசத்தினர். பின்னர் 197 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய மும்பை இந்தியன்ஸ் அணியானது 15.3 ஓவர்களில் 3 விக்கெட்டுகளை இழந்து 199 ரன்களை குவித்தது. மும்பை இந்தியன்ஸ் அணி சார்பாக இஷான் கிஷன் 69 ரன்களையும் சூரியகுமார் யாதவ் 52 ரன்களையும் குவித்தனர். இந்த நிலையில் தாங்கள் பெற்ற தோல்வி குறித்து பேசிய பெங்களூரு அணியின் கேப்டன் டு பிளெசிஸ் கூறுகையில், இந்த போட்டியில் அடைந்த தோல்வி உண்மையில் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு உள்ளது. போட்டியின் ஆரம்பத்திலேயே டாஸை இழந்தது இந்த போட்டியில் பின்னடைவை தந்தது. அதோடு மும்பை இந்தியன்ஸ் அணியின் வீரர்கள் பவர் பிளே ஓவர்களிலேயே அதிரடியாக விளையாடியதால் மேலும் பின்னடைவு ஏற்பட்டது. டியூ இருந்ததால் இந்த மைதானத்தில் 250 ரன்களை குவித்திருந்தால் கூட கஷ்டமாகத்தான் இருந்திருக்கும். 196 ரன்கள் என்பது அவருக்கு எளிதாக மாறிவிட்டது. இந்த போட்டியில் மும்பை அணி சார்பாக பும்ரா மிகச் சிறப்பாக பந்துவீச்சை வெளிப்படுத்தியிருந்தார். எங்களது அணியின் பேட்டி சிறப்பாக இருந்தாலும் பந்துவீச்சில் நாங்கள் சில தவறுகளை செய்ததாலேயே தோல்வியை சந்திக்க நேர்ந்தது என டு பிளெசிஸ் கூறியது குறிப்பிடத்தக்கது.